வணக்கம் மக்களே. வெளியில அடிக்கிற வெயில் படு பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி பரப்புரையும் ஏகப்பட்ட பயங்கரமா இருக்கு. கச்சேரிய தொடங்கலாமா? அடிக்கிற வெயில்ல மழை பெஞ்சிருக்குங்க. ஆனா இது வந்து பூமழை. அக்கா மேல அப்படியே பூமழை பொழிய, இன்னொரு பக்கம் ஆப்பிள் மாலை, ஆரஞ்சு மாலை, ஆக போங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்து மலர் தூவி மலர் மாலை அணிந்தோம். உதய சூரியன் உதய சூரியன் உதய சூரியன். ஒசூர் மக்கள்லாம் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலையெல்லாம் யாரு கொண்டு வந்தது? இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்க கொண்டு வருவோம். கருப்பு கொடியை மட்டும் தூக்கிட்டு வருவாங்க. அதே நேரத்துல கலெக்ஷனுக்கு மட்டும் கரெக்டா வந்துருவாங்க. அதான் அவங்க. ஆமா, திரும்ப திரும்ப மோடி ஐயா ஏதோ மழை காலத்திலையும் குளிர் காலத்திலையும் வரக்கூடிய பறவை மாதிரி வந்துட்டு போறாரு, மைக்ரேட்டரி பேர்டு மாதிரி வந்துட்டு போறாருன்னு சிஎம் அவர்கள் சொல்றாங்க. மைக்ரேட்டரி பேர்டு வந்துச்சுன்ற வார்த்தையே தப்பு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யார் எங்க வேணாலும் போகலாம் போது பிரதமர் ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்தா அது மைக்ரேட்டரி பேர்டுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம சிஎம் நிலைமை அந்த நிலைமை இருக்கிறார். தொழில் வளர்ச்சிக்கு அடிகோல் நாட்டி டிஃபென்ஸ் காரிடார் எடுத்து வந்தது பிரதமர் மோடி அவர்கள். இப்படியாக தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வரும்போது ஒவ்வொரு முறையும் கருப்பு கொடி காமிச்சு திரும்பி போ மோடின்னு சொல்ற அவங்க இங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொழில் எடுத்துட்டு வந்து நல்ல தொழில் நடக்கணும் வரும்போது அவங்க கனெக்ஷனுக்கு மாத்திரம் வந்துடுறாங்க. ஓசூர் மக்கள் அந்த விஷயத்தை எடுத்து சொன்னோம். நீங்க யாரு? தொழில் எடுத்துட்டு வந்தவர் வந்து வசூல் பண்றதுல நீங்க எடுத்துட்டு வந்து வராத தொழிலுக்கு நீங்க வந்து எதுக்கு வசூல் பண்ண வரீங்கன்னு கேட்கணும். கடவுள் இல்லை என்பது, பிரிவினை பேசுவது, இவர்களுக்கு இந்த மண்ணில் இடமுண்டா? அண்ணன் கேட்கிறாரு. சவுண்டு பத்தல. கடவுள் இல்லை, நாட்டுக்கு எதிராக பிரிவினை பேசுவது, இந்த திமுகவுக்கு இடமுண்டா? திமுகவுக்கு இடமுண்டா? பிரிவினைவாதிகளுக்கு இடம் கொடுக்கணுமா? பிரிவினைவாதிகளுக்கு இடம் கொடுக்கணுமா? அதே போல நம்மளுடைய கடவுள்களை இல்லை என்பவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டுமா? நம்முடைய ராமரை அவமரியாதை பேசுகின்ற இந்த ராஜாவுக்கு இடம் கொடுக்கணுமா? சரியான பாடத்தை புகட்டணுமா? அதன் நாள் குறிக்கப்பட்டு விட்டது. ஏப்ரல் 19ஆம் தேதி அன்றைக்கு நீங்கள் தாமரை பட்டனை தட்ட வேண்டும். இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வராங்க, ஒரு பைசா கொடுக்கறாங்களா? ஒன்னுத்தையும் கொடுக்கறது இல்ல. இப்படி அக்கா சீரியஸா பேசிட்டு இருக்கிறப்ப திடீர்னு கூட்டத்துல வந்த ஒரு சத்தம் அக்காவையே வெக்கப்பட வச்சிருக்குன்னா பாருங்களேன். யாராவது பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலத்துல நிம்மதியா வாழ்ந்துட முடியாது. மணிப்பூரை யாராவது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியுமா? ஆனா பிரதமர் தேர்தல் வந்துருச்சுன்னு மழை வெள்ளத்துக்கு வரல. இப்ப தமிழ்நாட்டிலேயே சுத்தி சுத்தி வராரு. எலெக்ஷன் வந்துருச்சு. ஒரு ரூபாய் எத்தனை வீடுகள் அடிச்சு போச்சு, எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டது, எத்தனை ஆடு மாடுகள் இழந்தோம், எத்தனை பேருடைய வீடுகள் இடிந்து கீழே விழுந்து. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இதுவரைக்கும் ஒரு ரூபாய் கொடுத்திருக்காங்க. பிஜேபி ஒன்றிய அரசாங்கம் நிதியமைச்சர் இங்க வந்தாங்க, வந்துட்டு பார்த்துட்டு போனாங்களே தவிர நமக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. இன்று வரை கொடுக்கப்பட்ட 6000 இருக்கட்டும், இடிந்த வீடுகளுக்கு தரப்பட்ட, வீடு கட்டுவதற்கு தரப்பட்ட 4 லட்சம் ரூபாயாக இருக்கட்டும், ஆடு மாடு இருந்திருந்தால் அதற்கு தரப்பட்ட நிவாரணமாக இருக்கட்டும், மீனவர்களுக்கு தரப்பட்ட நிவாரணமாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு செய்து தரப்பட்டிருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு தரப்பட்ட உதவிகளாக இருக்கட்டும், அத்தனையும் செய்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின். அவங்க மட்டும் இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தா ஆட்சியை கழிச்சிருவாங்க. அவங்க ஆட்சி இல்ல, வேற ஒரு ஆட்சி. யார் ஆட்சியை யார் கலப்பாங்க என்ன அப்படின்றத விளக்கமா அண்ணன் சொல்லியிருக்காரு.
போய் பார்த்துட்டு வந்துருங்க. பாரதிய ஜனதாவோடு நட்பு பாராட்டி இருந்தால் இன்றைக்கு திமுக முக்கிய புள்ளிகளின் வீடுகளில் ஐடி ரைடு நடக்காது, இன்கம் டாக்ஸ் ரைடு. நான் தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறான், தான் முதல் முறையா சிதம்பரத்தில். இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் கடைசியாக இருக்கிற ஒரு கட்சினா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அவர்கள் 400 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ஓரிரு வாரங்களில் திமுக அரசை அவர்கள் கலைப்பார்கள். அதுதான் அவர்களின் நோக்கம். பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநில அரசுகளை கலைத்துவிட்டு அதற்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை, ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவார்கள். நேரடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை, அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவார்கள். மீண்டும் மோடி பிரதமரானால் அரசமைப்பு சட்டம் இருக்காது. இதுவும் கற்பனை அல்ல, யூகம் அல்ல. ஏதோ அவர்கள் மீது நாம் குற்றம் சாட்டுவதற்காக சொல்லுகிறோம் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். இதுவும் அவர்களே பேசுவதுதான். மோடி மாநிலங்களவையிலே பேசியது இன்றைக்கும் யூடியூபில் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு சமூக நீதியில் உடன்பாடு கிடையாது, இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று அவர் பேசியது, இந்தியிலே பேசியது இன்றைக்கு எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டு அதுல கேப்ஷன் போட்டு வந்து கொண்டே இருக்கிறது. பார்த்தால் தெரியும். இதுதான் RSS திட்டம், செயல் திட்டம். அவர் என்ன லேசுப்பட்ட ஆளா என்ன? சிவாஜி நடிப்பையே ஓவர்டேக் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒரு நடிப்புன்னா அப்படி ஒரு நடிப்பு. இதுல சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம், அதுல ஒருத்தரை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஆசை தூண்ட வேண்டும். அப்படி இது ஸ்டாலின் ஆசை தூண்டி மனு வாங்கி மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கி முதலமைச்சராகி மக்களை மறந்த தலைவர் ஸ்டாலின். ஆக சிவாஜி நடிகர் சிவாஜி கணேசனையே மிஞ்சிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர். அவ்வளவு அருமையா நடிக்கிறார். இப்ப ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா டீசல் விலை 65 ரூபாயாம். ஏன் ஏற்கனவே நீங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்தீங்களா 4 ரூபாய் டீசலுக்கு விலை குறைக்கிறேன்னு, பெட்ரோல் குறைக்கிறேன், நீங்க இதுவரைக்கும் குடிச்சீங்களா? குறைக்கலையே. நீங்க முதல்ல குறைங்க. மாநில அரசு வரி போட்டு மக்கள்கிட்ட வசூல் பண்றீங்க. அந்த மாநில அரசு போடுகின்ற வருவாய் அதை வரிய குறைங்க, 4 ரூபாய் குறைங்க. நீங்க தானே சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில. அப்போ சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் பேசும்போதெல்லாம் திமுக கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில 98% நிறைவேற்றிட்டாங்களாம். இது பச்சை பொய் தானே? பச்சை பொய் தானுங்க. மாநிலத்தின் உரிமைகள், மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய கட்சியும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மக்கள் கேட்கிறார்கள். மதவெறி பாசிஸ்ட் கொள்கைகளை பின்பற்றுகிற பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதாக இருந்தால் அவர் பகிரங்கமாக சொல்ல வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவது கூடாது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதை ஏற்க மாட்டோம் என்று அவர் பகிரங்கமாக பேசி அரசியல் நடத்த தயாரா? அதுக்கு மாறாக எதையோ பேசுகிறார் இன்றைக்கு. ஆனா உன்னா எங்க பார்த்தாலும் இந்தியாவை காப்பாற்றணும், இந்தியாவை காப்பாற்றணும், இந்தியாவை காப்பாற்றணும், இதே டாக்கா இருக்கு. முதல்ல நீங்க தமிழ்நாட்டை காப்பாத்துங்க, அப்புறம் இந்தியாவை காப்பாத்தலாம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆளும் திமுகவும் பாஜக மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களையும் நிறைவேற்றுறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்கள் தொகுதி பக்கம் கூட வரல, மக்களுக்கு எதுவும் செய்யல என்பது உங்களுக்கு தெரியும். இப்ப நடக்கிறது யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலம், எல்லா பலத்தையும் கொண்டு வருவாங்க. ஆனா நம்ம மக்கள் பலத்துடன், கூட்டணி பலத்துடன், தைரியத்தோடு இந்த தேர்தலில் போட்டியிட்டு ஒரு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் நாம் அடைய வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். இப்ப ஓவர் ஸ்பீட்ல போனா அங்கங்க போலீஸ் நிக்க வச்சு ஃபைன் போடுறது இதெல்லாம் பார்த்திருப்பீங்களா இல்லையா? ஆனா அண்ணன் இதுக்கு ஒரு மாற்று வழி வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, லைனா சிசிடிவி போட்டுட்டு ஏசி ரூம் போலீஸ்க்கு, அது மட்டும் இல்லாம ஃபைனு கட்டலன்னு வச்சுக்க 6 மாசம் ஜெயிலு அப்படின்றத கொண்டு வந்தா தான் இவங்களை திருத்த முடியும் அப்படின்னு ஒரு அருமையான திட்டத்தை கையில வச்சிருக்கிறார். நீ 60 கிலோமீட்டர் வேகத்துல போகணும்னு நான் சட்டம் போட்டுருவேன். இந்த பாதையில ஒரு வளைவு போடுவேன், அதுல வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்தை கடக்கும் போது 60 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கவும். நீ எவன் பாக்குறான்ட்டு சருன்னு போவ, அந்த இடத்துல வந்து ஒருத்தர் குறுக்க வந்து நிற்பார். வாங்க இப்படி ஓரமா நீ வாங்க. ஏன் இந்த மாதிரி வீதியில என் காவலர்களை நிக்க விட மாட்டேன்? என்ன பண்ணுவாய் சீமான்? சாலை ஓரத்துல அங்க எங்கும் சிசிடிவி கருவியை பொருத்தி விட்டு கண்காணிப்பு கேமராவை அங்க வச்சு விட்டுருவேன்.
100 கிலோமீட்டர் கண் அடிக்கிற மாதிரி 50-60 கிலோமீட்டர் ஒரு இடத்துல இப்படி வச்சு நல்லா குளிரூட்டப்பட்ட அறைகளை அவங்களுக்கு வச்சு இப்படி உட்கார வச்சிருக்கேன். பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இங்க பாருங்க 501 தமிழ்நாடு இந்த வண்டி 60 கிலோமீட்டர் 61 கிலோமீட்டர் வேகத்துல போறான் அப்படின்னு டக்குன்னு அங்க இருக்கிற காவலருக்கு போயிடும். போனோன்னு அவர் குறுக்க வந்து இங்க வாங்க இந்த போட்டோ கேமரா எல்லாம் சக்கு சக்குன்னு படம் எடுக்கும். இந்த மாதிரி எல்லாம் இந்த விளங்காத திராவிட மாடல் ஆட்சி நினைச்சிடாத. இது தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, பிரபாகரன் பிள்ளைகளின் ஆட்சி. பிரபாகரன் பிள்ளை தப்பிக்கவே முடியாது. நீ அங்க என்ன அங்க போய் குறுக்க போய் நீத்து வண்டி தம்பி பாப்ப நீ 61 கிலோமீட்டர் வேகத்துல வந்திருக்காங்க. இல்ல சார் இங்க வா இந்த பந்திரிக்கிட்ட பத்தில. ஆமா சார் நீ 60 கிலோமீட்டருக்கு மேல வேகமா வந்ததுக்கு ஒரு 1000 ரூபாய் தண்டம். போய் சொல்லிட்டா பாரு, இல்லைன்னு அதுக்கு ஒரு 1000 ரூபாய் தண்டம். சார் காசு இல்ல. அப்போ வா 6 மாசம் உள்ளது உனக்கு சோறு போடுற தண்ணி கொடுக்கறது எங்களுக்கு தண்டம். உள்ளவா இந்த வேலையை செய்யலைன்னா இந்த சமூகத்தை செதுக்க முடியாது. இங்க பாருங்க, நாள் நெருங்க வேலை என்ன, மாலை என்ன, மரியாதை என்ன, கிரீடம் என்ன, ஏகப்பட்ட விஷயம் பண்ணிருக்கிறாங்க. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம். புன்னகையோடு பொன்னாடை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று வேல் கொடுத்து, அதனால 500 கோடி மதிப்பிலான திட்டங்கள் நம்ம கொண்டாந்து செயல்படுத்தியிருக்கோம். 4 காலேஜ் 2 வருஷத்துல நம்ம கொண்டாந்துருக்கோம். வாக்குகளை கேட்டு இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் CR பாலு வந்து கொண்டிருக்கிறார். திருப்பூர்ல ஒரு சின்ன கேள்விதான், அதுக்கு பாருங்க எவ்வளோ பெரிய ரகல. ஆனாலும் அவங்க அப்படி என்ன தப்பா கேட்டுட்டாங்க. என்ன கேக்குற நீ? ஜிஎஸ்டி வந்து சொன்னாங்களா? ஜிஎஸ்டி கேக்குறீங்களா? நான் டீடைலா எடுத்துறேன். நீங்க வந்து அநாகரிகம் பாருங்க, என்ன அடிக்கிறாங்க பிஜேபி காரங்க. இங்க ஆத்துப்பாளையம் பகுதியில இங்க வந்து ஜிஎஸ்டி பத்தி கேட்டேன்னு சொல்லி என்னை கை வைக்கிறாங்க. இங்க பாருங்க, ஏன் அடிக்கிறீங்க? வண்டி குறுக்காட்றேன். இந்த பேசுறது நாகரிகம் இல்ல. உனக்கு என்ன நாகரிகம்? பிரச்சார வண்டி வந்து குறுக்காட்றேன். உனக்கு வேணும் பிரச்சார வண்டி வந்து நான் மறிக்கவே இல்லக்கா. பிரச்சார வண்டி வந்து குறுக்காட்றேன். குமாரு நீ குமாரு, இது நல்லா இல்ல குமாரு. 37% காப்பி கேட்ட மாதிரி அவ்வளவு வார்த்தை என்ன பேசுறீங்க? அதாவது வாழ்க்கையில நம்ம எதை பண்றோமோ இல்லையோ, குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும். படிக்க வைக்கணும்னா சரஸ்வதி கும்பிடணும். சரஸ்வதி எங்க இருக்கிறாங்க? தாமரை மேல இருக்கிறாங்க. அப்ப நீ யாருக்கு ஓட்டு போடணும்? தாமரைக்கு. எனக்கு தெரியும், என்னத்தான் உங்களுக்கு பிடிக்கணும் எனக்கு தெரியும், தாமரையில தான் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் முன்னாடியே. ஆமா, நமக்கு இப்ப எல்லாம் தேர்தல் வருது. நமக்கு தேவையானவர்களை, விருப்பமானவர்களை, நல்லவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதனால எந்த காரணத்துக்கு கொண்டும் தேர்தல் நாள்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை நிறுத்தி வச்சுட்டு தவறாம அத்தனை பேரும் காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களுக்கு யாரு பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும் தாமரையை பிடிக்கும், என்ன பிடிக்குன்னு தெரியும். அதனால அத்தனை பேரும் போய் காலையில முதல் வேலையா தாமரை போய் ஓட்டு போட்டுருணும். இருந்தாலும் மறக்கலாம், குடும்பத்தோட கல்வியை மறக்கக்கூடாது, பிள்ளைகளுடைய வளர்ச்சியை மறக்கக்கூடாது, அதுக்காக தெய்வத்தை மறக்கக்கூடாது, அதுக்காக தெய்வம் உட்கார்ந்துக்கிற தாமரையும் மறக்கக்கூடாது. அதை பார்த்துங்க. அப்படின்னு ஒருத்தர் கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்து இங்கே வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ ஏற்றுக்கிட்ட நீங்கள் எங்கள் வேட்பாளர் பக்கத்து மாவட்டத்தில் பிறந்தவர், அவ்வளோதானுங்க, இதுக்கு என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார். ரஜினிகாந்த் கர்நாடகாவில் பிறந்து தமிழ்நாட்டில் வந்து சொல்றாரு நான் தமிழன்னு நம்புறீங்க? தமிழ்நாட்டிலேயே பிறந்து பக்கத்து மாவட்டத்தில் பிறந்தவர், ஆனா வளர்ந்தவர் வாழ்ந்தவர் இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், தென்னிந்தியா முழுவதும். அவருக்கு போயிட்டு இப்படி கேள்வி கேட்கறீங்கன்னா அது எப்படி ஏற்புடையது? கட்சியே ஆரம்பிக்கிறேன்னாரு, ஓஹோன்னு ஆதரவு கொடுத்தீங்க எல்லாமே. அப்ப நீங்க யாராவது கர்நாடகாவை சார்ந்தவர்கள் நிக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்களா? ஒரு பிரச்சனை எப்பமா சார், காங்கிரஸ் பேரியக்கம்ன்றது ஒரு சமுத்திரம் மூன்றது அலைகள்லாம் வரும். இயற்கையான கட்சி இது, சுதந்திரமான கட்சி இது, பாஜக மாதிரி கட்சி இல்ல. கேள்வி கேட்டா கட்சியை விட்டு நீக்குவாங்க, சீவிடுவாங்க. நீங்க யாரு வேணாலும் நான் தலைவர்னு என்னையே கேள்வி கேட்கலாம்.
பரபரப்பா எங்கிட்டு இருந்த அண்ணன் திடீர்னு படு பயங்கரமா கோவப்பட்டிருக்கிறார். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல அதே இடம் தான், பத்திரிகையாளர் சந்திப்பு தான். என்ன ஏது அப்படின்றத ஒரு எட்டு போய் பார்த்து வாங்க. 15 வாக்குறுதி சொல்லிருக்கீங்க இல்லையா? 15 வாக்குறுதி சொல்லனே 100 வாக்குறுதி சொல்லிருக்கோம். இது 10 ஆண்டுகள்ல இதுக்கு முன்னாடி செயல்படுத்த முடியாததுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு பொறுப்பெடுத்து நாங்க நிக்கிறோம். என்ன கேள்வி கேட்கறீங்க? ஒரு மனசாட்சியோட கேட்கறீங்களா? நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்கறீங்களா? வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன், தப்பா போயிடும். அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும், தப்பா போயிடும். வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன், தப்பா போயிடும். அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும், தப்பா போயிடும். வாய் இருக்குன்னு நீங்க இதே கேள்வி எல்லா வேட்பாளர்கிட்டையும் கேட்பீங்களா? புதுசா மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுது இன்னைக்கு பிஜேபி 2024. அப்ப ஏன் 2014 செய்யல? இல்ல புல்லட் ட்ரெயின் விடுவோம் ஏன் 1991 செய்யல? இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்கு? இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை? மக்கள் கோரிக்கை என்ன இருக்கு? தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு அதான. அப்ப எல்லா கமிஷன் எல்லா கட்சியும் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கேட்கலாமே. ஏன் நீங்க 1960 இதை பத்தி யோசிச்சு அப்பவே புல்லட் ட்ரெயின் விடுங்க? கேட்கிற கேள்வி ஒரு நாய் இருக்கணும். பாருங்க, உள்ளூர் மக்கசனெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம ஒசூருக்கு பெங்களூருக்குலாம் வேலைக்கு போறாங்க. என்னைய மட்டும் நீங்க எம்பி ஆக்கிட்டீங்கன்னா ஒரே கம்பெனியா கொண்டு வந்துருவேன். ஆமா, பார்த்தா வேலை இல்லாம இருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க நில உரிமையாளர்களா இருந்தவங்க கூட இன்னைக்கு வெளியில போய் வேலை பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. ஒசூர்லயோ பெங்களூர்லயோ கோயம்புத்தூர்லயோ போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் ஏன் இங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியவில்லை? எவ்வளவு பெரிய மாவட்டம், எத்தனை லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். வேலை செய்வதற்கு தகுதியான இளைஞர்களும் இளம்பெண்கள் இவ்வளவு பேர் இருந்தும் ஒரு நல்ல தொழிற்சாலை உருவாக்கி கொடுக்க மனசு இல்லை. அவங்க திட்டமே இருக்கிறது 5 வருஷம், எவ்வளவு தேத்த முடியுமோ அவ்வளவையும் தேத்திருவோம் அப்படின்னு திட்டம் போட்டு 2 பேரும் செயல்படுறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, விலைவாசி எல்லாம் எம்பூட்டு ஏறி கிடக்குன்னு. வந்திருக்காங்க. இப்போ கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் உள்ள எல்லாம் என்ன சம்பாதிக்கணுமோ எப்படி சம்பாதிச்சுன்னு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது அவங்களால. அதான் இந்த 5 வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க தவிர விலைவாசியை பத்தி அவங்க யோசிக்கல. இன்னைக்கு மளிகை சாமான் விலை எவ்வளவு ஏறிக்குது, அரிசி பருப்பு விலை எவ்வளவு ஏறிக்குது, எண்ணெய் விலை எவ்வளவு ஏறிக்குது, எல்லாம் ஏறி போச்சு. உன்னுடைய ஆட்சியில சொன்ன 5 பவுன் நகைய அடமானம் வைங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்க, பண்ணீங்களா? ஓடி வைக்க சொன்னியப்பா அப்பனும் புள்ளியும். என்னாச்சு நீங்க சொன்னது வாக்குறுதி? என்னாச்சு? வழக்கம் போல கச்சேரி இன்னைக்கும் படு பயங்கரமா இருந்திருக்கும். சிரிச்சிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. எல்லாரும் மறக்காம 19ஆம் தேதி ஓட்ட போட்டுருங்க. மீண்டும் இதே மாதிரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ, ரைட் ஹலோ 1 2 3 ஹலோ.